இப்பதான் டயர்ட்னஸ் தெரியுதும். டிவில பார்த்தேன். பெரிய சாகசம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியலையே. நீங்க காவேரி கூடவும் கடலை போடுறீங்க. நீ ரொம்ப பேசுற. விஜய வெளியே கொண்டு வரவும் இவ்ளோ எஃபர்ட் போடுறீங்க. நிஜமாவே உங்க கேரக்டரை புரிஞ்சுக்க முடியலையே. இன்னையோட இந்த வீட்லயும் சரி என் லைஃப்லயும் சரி உனக்கு வேலை இல்ல. உன் டைம் முடிஞ்சிருச்சு. வெரி குட். உன் திங்ஸ் எல்லாத்தையும் போய் பேக் பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கு காலையில பொட்டி தூக்கிட்டு வெளியில போயிட்டே இரு. எங்க போ சொல்றீங்க? உங்க அம்மா வீட்டுக்கு போ, இல்ல எங்கேயாவது போ. எனக்கு என்ன வந்துச்சு? ஆனா இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. வேணா எங்க கொண்டு போய் விடணும்னு சொல்லு, நான் வேணா டிராப் பண்றேன். அந்த ஒரு ஃபேவர் தான் என்னால உனக்கு பண்ண முடியும். இதுக்கு மேல உன்னை என்னால சகிச்சுக்க முடியாது. காலையில கிளம்புறதுக்கு இனிமே முடியாது. கிளம்பி ரெடியா இருக்கேன். லைஃப்ல இடம் இல்லையாமே. இவர் அப்படியே தனியா எடுக்கிற முடிவு பாரு. என்ன காவேரி ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படித்தான். மாமா பசுபதிய போய் ஜெயில பாத்துட்டு வரலாமா? அவனை எதுக்குமா நாம பாக்கணும்? எனக்கு அவனை பாக்கணும் மாமா. எப்படி தூக்கி உள்ள வச்சேன் பாத்தியான்னு அவன் கிட்ட நான் அவன அதுக்காக போய் பாக்கணுமா? விஜய ஜெயிலுக்குள்ள வச்சு பார்த்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நின்னு அப்படியே உறுத்துது மாமா. அத நான் மறக்கணும்னா பசுபதியும் அதே இடத்துல நிக்கிறத நான் பாக்கணும். ஓஹோ. சரி காவேரி போலாம். ஆனா வீட்ல என்ன காரணம் சொல்லிட்டு போறது? பசுபதிய பாத்துட்டு வந்துட்டு நான் கொடைக்கானலுக்கு போலான்னு இருக்கேன் மாமா. ஓ மை காட். அதுக்கு டிக்கெட் புக் பண்ண போற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாமா? அதெல்லாம் சரிமா. நீ ஏன் திடீர்னு கொடைக்கானல் போனோன்ற? சும்மாதான் மாமா, கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படியா சொல்ற? நான் கொஞ்ச நாளாவே சரியா தூங்க கூட இல்ல மாமா. மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு மாமா. நான் எதை பத்தியும் யோசிக்காம இருந்துட்டு வரணும்னு அப்பாடி. நினைக்கிறேன். சரி காவேரி நீ போயிட்டு வா. ஆனா அத்தை இதுக்கு ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க வைக்கணும். அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும். என்ன பசு ரொம்ப பண்ற. என்ன தியானமா? தியானம் இல்லடி, பிளான். வெளியே வந்ததும் உன்னையும் உன் குடும்பத்தையும் எப்படி சதைக்கலாம் பாவி. என் முழு திட்டமே. வெளிய வந்துருவேங்கிற நினைப்பு உன் மனசுல இருக்கா? இந்த பசுபதியை என்ன சொல்ற? நினைச்ச உன் ஆட்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு. நீ வெளிய வர முயற்சி பண்ண